ஏய் டிவில ஒளியம் போட போறாங்க. கிளம்புடி, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. ஏய் ஒரு 10 நிமிஷம் இருந்தீனா நானும் ஒளியம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டியது. ஏய் சீ போய் தொலை. ஏய் மை ஃபேவரட் பிஜிஎம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4000 ரூபாய் உயர்வாக உள்ளது. ஐயோ என்னது இது? வாயை பிளந்து ஆச்சரியமடைய வேண்டாம், விரிவாக பார்க்கலாம் வாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதனை விரிவாக காண்போம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிகாலையில் 2000 மட்டுமே உயர்வாக உள்ளது. அது மட்டுமின்றி மதியம் தங்கத்தின் விலை சவரனுக்கு 4000 ரூபாய் உயர்வு. மிகவும் அலட்சியம் கொண்டு தாமதமாக மாலையில் நகை வாங்குபவர்களுக்கு சவரனுக்கு 8000 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இனி நாளுக்கு நாள் உயரப்போவதில்லை. அது மட்டுமின்றி காலை மாலை இரவு என்று பொழுது பார்க்காமல் தங்கத்தின் விலை உயரும் என கருதப்படுகிறது. ஏய் என்னடி நீ பட்டக்கு வாய்ஸ் டட்டக்க நியூஸ் வாசிக்கிற? என்ன முடியலடி, எனக்கு நெஞ்சடைப்பு வருது. செய்தி சுருக்கம் நிறைவடைய போகிறது. அதனையொட்டி தங்கத்தின் விலையை கேட்டு யாரும் மாரடைப்பு வந்து சாக வேண்டாம் மற்றும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் என்று தங்கத்தின் விலை கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். ஏய் ஏக்கா என்னது இது? தங்கத்தோட விலை இப்படி ஏறிக்கிட்டே போகுது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற எங்க அப்பா உள்ள பிச்சை எடுத்து கூட கல்யாணம் பண்ண முடியாது. போறேன். காரணம் என்ன தெரியுமா? உன் பாட்டுக்கு தங்கத்தோட விலை அதிகம் சும்மைக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. ஐயோ என்ன மாதிரி நிறைய பேர் அனாதையா இருப்பாங்க. அவங்க ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சீ இப்படி பண்றாங்களே. இந்த மாதிரி தங்கத்தோட விலையை எப்படி உயர்த்திக்கிட்டே போனா நான் எப்படி என் பிள்ளைங்களை கட்டி கொடுப்பேன்? குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் பள்ளத்துல பிரியா படிக்குது. சித்தால வேலைக்கு போயிட்டு கஞ்சி தான் என்னால் ஊற்ற முடியும். நாளைக்கு காலேஜ் சேர்த்து விடும்போது என் உடம்புல தெம்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மூக்குத்தி போட்டு கட்டி கொடுக்கறதுனா கூட என்னால் முடியாது குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு. வேற வழி இல்லை, முடிவு எடுத்தாச்சு. பிள்ளைங்களையும் நம்ம கூடயே கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஐயோ நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? ஏழையோட வயித்துல ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஹலோ ஏய் ஹைடி சொல்றத நல்லா கேட்டுக்கொட்டி நீ நேரா ராக்கமாக்கா வீட்டுக்கு வந்துரு. அங்க வந்து பாரு ஒரு கூத்து நடக்க போகுது. பாப்பா இன்னும் அம்மாவை காணோம். அக்கா அம்மா இன்னைக்கு மைசூர் பாக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுக்கா. அம்மா அம்மா கையில என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியும், மாங்காய் தானே வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த சீசனுக்கு மாங்காய் நிறைய காய்க்கும். அம்மா மாங்காய் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாண்டி செல்ல பிள்ளைங்களா, அம்மா மாங்காய் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை இப்படியே சாப்பிடக்கூடாது. அம்மியில் வச்சு தட்டி தரேன். அம்மைக்குள்ள போய் எடுத்துட்டு வாடி. சுஜி நீ போய் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். மா ஒன்னே ஒன்று அப்படியே கொடுமா, சாப்பிட்டு பார்க்குறேன். மீதி 2 இருக்குல்ல, நீ ஒன்று அக்காவுக்கு ஒன்று கொடுத்துருமா, எனக்கு ஒன்று முழுசா கொடுமா. வேணாண்டி தங்க பிள்ளை, எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். என்ன? சரிம்மா. அம்மா வீட்டா இருக்கு. அம்மா நான் தான் எதுவும் கேட்கல, அப்படியே முகம் ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க. சரிங்கம்மா. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அம்மா சீக்கிரம் மாங்காய் அரைச்சி கொடுங்கம்மா. ஏம்மா அலறீங்க? அம்மா நான் போயிட்டு உப்பு மிளகாய்த்தூள் எடுத்துட்டு வரட்டாமா? 2 பேருமே போய் எடுத்துட்டு வாங்கம்மா. அக்கா நான் உப்பு எடுத்துட்டு வரேன், நீ மிளகாய்த்தூள் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாடி. என்ன கடலாம், என்ன பழக்கம் இது? எனக்கு வேற வழி தெரியலடி. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? 2 பொம்பளை பிள்ளைங்க, என்னால் வளர்க்க முடியுமா குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு? சொல்லுங்க பாப்போம். புரியலக்கா நீங்க பேசுறது. அதுக்காக சாகணுன்ற முடிவு எடுத்தா எல்லாம் சரியாயிடுமாக்கா? ஏய் ஹைடி, அக்கா என் வீட்ல தான் டிவி பார்த்தா. அங்க தங்கத்தோட விலை அதிகம்னு சொன்னாங்க. அதனால தான் அக்கா அப்செட் ஆயிட்டு
பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைங்களுக்கு போயிட்டு அரளி கொட்டை கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படிக்கா மனசு வருது? ஏங்க அப்படி பண்றீங்க? உங்களுக்கே தெரியும்லடி, குடிகார புருஷன்டி. இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் காது கூட குத்துறடி. இன்னும் ஒரு வயசு போனால் வயசுக்கு வந்துருவாளுங்க 2 பேரும். நான் என்னடி பண்ணுவேன்? பிள்ளைங்களுக்கு காது குத்து வைப்பனா, பிள்ளைங்கள படிக்க வைப்பனா, கஞ்சி ஊற்றுவனா, நாளைக்கு காலேஜ் படிக்க வைப்பனா, இல்லை கட்டி கொடுக்கும்போது 2 நகை காதையும் மூக்கையும் தான் மூடுவனா? ஏக்கா அதுக்காக செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிச்சா? எனக்கு பாரு, அப்பா உள்ள அன்றாட டெய்லியும் கஞ்சிக்கு உன் வீட்டுக்கு வரேன். இல்ல நான் கஷ்டப்பட்டு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ட தொட்ட வழியை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படலக்கா. ஏண்டி 2 பொம்பளை பிள்ளை இந்த காலத்தில் ஊடு இல்லைன்னா ஒருத்தன் கூட நல்ல மாப்பிள்ளை வரமாட்டான்டி. அது மட்டும் இல்லை, நகை வச்சிருந்தா அதாவது ஒருத்தன் 2 பேரும் வருவான். நல்ல வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்லடி. காதையும் மூக்கையுமாவது மூடலான்னு பார்த்தா தங்கத்தோட விலை இப்படி எகிரிட்டு போகுது. இன்னும் இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் படிக்கும்போது இன்னும் என்ன விலைக்கு விற்கணும்னு தெரியலையேடி. அதை நினைச்சாதாண்டி இந்த முடிவு எடுத்தேன். அக்கா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தங்கத்தோட விலை குறையதான் போகுது. நமக்காக ஏழைகளை மனசுல வச்சு தங்கத்தோட விலை ஒரு நாள் கடவுள் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அப்போ கையில இருக்கிறத வச்சு நம்ம போய் நகையை வாங்கிட்டு வந்து நானும் இருக்கேன், ரோட்டன் இருக்கா, உங்க பொண்ணுங்களை நல்ல முறையில கட்டி கொடுக்கலாம். நம்புக்கா. சரிடி, இருந்தாலும் எனக்கு மனசே ஆகலடி. ஹலோ ஆண்டி, வாங்க. அம்மா மாங்காய் பறிச்சுட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பிடலாமா? சுஜி, இந்த மாங்காய் சரியில்லை. மாங்காயில காக்கா எச்ச பண்ணிடுச்சு. அதை சொல்லதான் அம்மாவை தேடி வந்தோம். ஐயோ, அம்மா பார்க்காமே பறிச்சுட்டு வந்துட்டீங்களாமா? நல்ல வேளை ஆண்டி வந்து சொன்னாங்க. ஆமாம்மா. இப்படிதான் ஆண்டி, அம்மா வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அக்கா, பிள்ளைங்க முன்னாடி அழுகாத, பிள்ளைங்களுக்கு இது தெரியாம இருக்கட்டும், சரிங்களா? எல்லாரும் கேட்டுக்கோங்க, தங்கத்தோட விலையை தயவு செஞ்சு குறைங்க. இல்லைன்னா தங்கம் யாரும் வாங்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு பெரிய நட்டம் ஏற்பட்டாதான் நமக்காக நகையை குறைப்பாங்க. இதுதான் உண்மை.